ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு ஒரு சாதம் செஞ்சு பார்த்துடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும், ஆயிலும் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுட்டு கடுகு வெடிச்சதும் வெள்ளைப்பூண்டு நிறைய ஒரு 10 பல் தட்டி போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் அப்படியே போட்டுக்கணும், முழுசாகவே போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிக்கிட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதங்கினதும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி 2 தக்காளி போட்டுக்கணும். நல்லா வதங்கிக்கிட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிக்கும். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, வரமிளகாய் தூள் போட்டுக்கணும். அப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பார் தூள், வரமிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நான் பாசி பயிறு, துவரம்பருப்பு, பச்சை பயிறு இதெல்லாம் எடுத்து அரிசி கூடயே நனைய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.